அதிகப்படியான கடன்ல தமிழ்நாட்டை தள்ளி இருக்கிறவங்க டிஎம்கே. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக அரசுல இருக்கும்போது வச்சுட்டு போன அந்த நிதி சுமைக்கு அப்புறம் இவங்க இவ்வளோ டாஸ்மாக் நடத்தி அதை நடத்தி குடும்பத்தையும் சீரழிச்சு இத்தனை லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சிருக்காங்கன்னா ஃபுல் ஆஃப் கரப்ஷன். இவங்க இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்களா? பெண்கள் நிம்மதியா நடமாட முடியுதா? ஒரு குடும்ப தலைவி ஒரு பட்ஜெட் என்ன பண்ணிக்க முடியுது? இன்னைக்கு பால் விலை எவ்வளவு ஏறி இருக்கு, மின் கட்டணம் எத்தனை 30% அதிகமாக்கி இருக்கீங்க. ஸோ எல்லா விதத்துலையும் நீங்க எல்லாம் சுமையை ஏற்றி வச்சுட்டு நீங்க நிதி ஆயோக்ல இப்படி சொல்றாங்க, நம்ம சொல்ல முடியாது இல்லை. தேமுதிகவுக்கு என்ன ஓட்டு வங்கி, ஓபிஎஸ் அண்ணனுக்கு என்ன ஓட்டு வங்கி இருக்கு, இதை வச்செல்லாம் ஒரு முடிவு பண்ண முடியுமா? அவங்களே வழி இல்லாம எங்க போறதுன்னு தெரியாம போய் அவர் திமுகல சரணடைஞ்சிருக்காரு. அது விஜயகாந்த் அவர்கள் இருக்கும்போது இருந்த ஓட்டு வங்கி இப்ப கிடையாது. மேடமோட ஓட்டு வங்கி இப்போதைக்கு பாத்தீங்கன்னா 1%. அது ஒன்றும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்த. விஜயோட ஹிஸ்டரி பார்த்தோம்னா எந்த அளவுக்கு அவர் நல்லது செய்வாரு, அவர் செஞ்சாலும் அவர் குடும்பம் பின்னாடி செய்ய விடுமா, அவரோட ஃபேமிலி பேக்கப் என்ன, அதெல்லாம் பார்க்கும்போது அப்படி ஒன்றும் பெருசாக பண்ணிடுவாங்கன்னு மக்களுக்கு தோணலைன்னு நான் நினைக்கிறேன். விஜய் அவர்கள் லெட் ஹிம் ஃபைட், பட் இந்த தடவை அவருக்கு பெரிய ஓட் பேங்காக மாறாது. நிறைய இருக்குது. ஏன்னா மேடையிலலாம் தள்ளி விட்டுருக்காங்க கீழே. ஏன்னா பதவி இல்லாமல் இவன் ஏன் மேடையில் நிற்கிறான்னு சொல்லி ஒரு வாட்டி ஒரு சேர்மன் என்னை கீழே தள்ளி விட நான் 3 படி உருண்டு போயெல்லாம் விழுந்திருக்கேன். தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம். முன்னாள் எம்பி சசிகலா புஷ்பா அவர்கள் நம்முடன் இருக்கிறார். அவருடன் பேசும். வணக்கம் சார். இன்னொரு 2-3 மாசத்துல தேர்தல் இருக்கு. ஒரு அரசியல் நிலவரம் ஒரு பரபரப்பா இருக்கிற காலகட்டங்கள், நீங்களும் ஒரு பரபரப்பா இருக்கிற ஒரு நேரம் எப்படி இருக்கு மேடம் கள நிலவரம்? கள நிலவரம் பார்த்தீங்கன்னா ஒரு உறுதியான கூட்டணி. இவ்வளோ நாள் இன்னமும் அவங்க எதிர்கட்சிகள் திமுக கூட்டணியை அமைக்கலை. யார் யாரோட கூட்டணி பண்ண போறான்னு எல்லாம் குழம்பிட்டு இருக்கிறாங்க. எங்கள் சைடு வி ஹாவ் அ ஸ்ட்ராங் அலையன்ஸ், என்டிஏ அலையன்ஸ். அதில் கட்சிகள் ஆல்ரெடி அனுபவம் உள்ள ஒரு மாநில கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அண்ட் நேஷனல் பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு மிகப்பெரிய கட்சி பிஜேபி, அண்ட் அதர் பார்ட்டிஸ் எல்லாரும் சேர்ந்து அழகா வி ஆர் ஸ்டெடி அண்ட் ரெடி டு கெட் செட் கோ. மற்ற கட்சிகள் இன்னும் தயாரான மாதிரியே தெரியல. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் கூட்டணியிலேருந்து தேமுதிக இப்போ அவங்க திமுக கூட்டணிக்கு போயிருக்காங்க. கிட்டத்தட்ட உங்கள் கூட தான் இருந்தார் ஓபிஎஸ். அவர் இப்போ நேற்றுக்கு இப்போ இதில் சேர்ந்திருக்காரு. இப்போ இதனால என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, திமுக ஒரு கூட்டணி ஏற்கனவே இருக்கிற கட்சிகளோட கூடுதலாக சேர்ந்திருக்கு. அது ஒரு ஜெயிக்கிற கூட்டணிங்கிற மாதிரி ஒரு இமேஜை ஏற்படுத்துது. இது பாஜக கூட்டணிக்கு ஒரு இழப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க, தேமுதிகவுக்கு என்ன ஓட்டு வங்கி, ஓபிஎஸ் அண்ணனுக்கு என்ன ஓட்டு வங்கி இருக்கு, இதை வச்செல்லாம் ஒரு முடிவு பண்ண முடியுமா? அவங்களே வழி இல்லாம எங்க போறதுன்னு தெரியாம போய் அவர் திமுகல சரணடைஞ்சிருக்காரு. யாருமே பாத்தீங்கன்னா ஒரு முதலமைச்சரா இருந்துட்டு ஒரு தாய் கட்சியை விட்டு வெளியே போகணும்னா அதுக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தம் இருக்கணும், மிகப்பெரிய ஒரு கஷ்டம் இருக்கணும். அது அவருக்கு இருந்து வேற வழியே இல்லாம அவர் போயிருக்கிறாரு, முடிவெடுத்திருக்கிறாரு. அப்படிங்கும்போது அவரால் என்ன பெரிய ஓட் பேங்க் இங்க பாதிச்சிட போகுது? இல்ல. தேமுதிகவும் உங்களுக்கு தெரியும், அது விஜயகாந்த் அவர்கள் இருக்கும்போது இருந்த ஓட்டு வங்கி இப்ப கிடையாது. மேடமோட ஓட்டு வங்கி இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 1%. அது ஒன்றும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்த. ஸோ அதனால பெரிய கூட்டணி அங்கே அவங்க அதையாவது எடுத்தாவது திமுக நம்ம ஏதாவது கூட்டணி வச்சிருக்கமே காமிப்போம் அப்படிங்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்களே தவிர அவங்களுடைய நேஷனல் பார்ட்டி காங்கிரஸ் கூட இன்னும் அவங்க சரியான இதுக்கே வரல. அப்படிங்கும்போது மிகப்பெரிய பலமான கட்சிகள்னு பார்த்தோம்னா ஏடிஎம்கே அண்ட் பிஜேபி அண்ட் அதர் பாமக மதி கட்சிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு அழகான ஒரு கூட்டணி. We will win it. ஸ்டாலின் என்ன சொல்றாரு அப்படின்னா, இது என்டிஏவுக்கும் திமுகவுக்கும் எதிரான போட்டி, டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்குமான போட்டி அப்படின்னு சொல்றாரு. ஆமா, அதுலயே பிஜேபி எவ்வளவு டெவலப் ஆயிருக்குன்னு பாருங்க. தமிழ்நாட்டுல பிஜேபி எல்லாம் இருக்குதா, இங்கெல்லாம் வர முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. இப்ப என்டிஏவுக்கும் இதுக்குமான போட்டிங்கிறத விட்ட நேஷனலுக்கும் எங்களுக்குமான போட்டினால என்ன அர்த்தம்? இட்ஸ் அ காம்படிஷன் அமங் பிஜேபி அண்ட் டிஎம்கே. அளவுக்கு பிஜேபி தூக்கிட்டு வந்துட்டோம்ல. ஸோ அது பெரிய வெற்றி பிஜேபிக்கு. இந்த விளம்பரம் இருக்குல்ல, அது என்ன விதமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறீங்க? அவங்கள தாழ்த்திக்கிட்டுறாங்க. பிஜேபி நல்லா வளர்ந்துருக்குங்கிறத ஒரு முதலமைச்சர் சொல்லும் பொழுது அடுத்த கட்சிக்கு அவர் இது எங்களுக்கும் அவங்களுக்குமான போட்டி அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்களுக்கும் என்டிஏக்குமான போட்டிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நேஷனலுக்கும் ஸ்டேட்டுக்குமான போட்டின்னு சொல்லும் பொழுதே தெரியுது இல்லையா பிஜேபியோட வளர்ச்சி அபரிமிதமான வளர்ச்சி. அதனால தேர்தலில் அது மிகப்பெரிய ஒரு
அவரே அது எப்பவுமே தவளை தன் வாயால் கெடும்னு சொல்லுவாங்க. அதுல ஸ்டாலின் ரொம்ப புகழ் பெற்றவர். அது ஏதாவது ஒண்ணு சொல்லி சொல்லி அப்படியே தன்னை கொஞ்ச நாள் கழிச்சு ஆட்சி விட்டு அவரே வெளியே போய்க்குவார். அவரு இந்த மாதிரி ஒரு கோரிக்கையை வச்சுக்கிட்டு தேர்தலை சந்திக்கிறார். நீங்க என்ன விதமான தேர்தலை சந்திக்க போறீங்க? நாங்க எங்களுடைய பாரத பிரதமர் என்ன விதமான நலத்திட்டங்கள் மக்களுக்கு வளர்ச்சி திட்டங்கள் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஒரு ஊழலற்ற கரைப்பழியாத ஒரு நல்ல அரசாங்கம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லா தெரியும், சோ மச் கரப்ஷன். மக்களுக்கு ஊழலை மறைக்கிறதுக்காகவே அவங்க பெண்கள் ஓட்டை கவர்றதுக்கு 5000 ரூபாய் கொடுக்கலாமான்னு பயந்து போய் இப்ப கொடுத்து வச்சிருக்காங்க. சரினா ஊழல் அதிகப்படி. அது மாதிரி ரெண்டாவது பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு மாநிலமா தமிழ்நாடு இருக்கு. வன்கொடுமைகள், பாலியல் குற்றங்கள், இன்னும் அதிகப்படியான குண்டாயிசம், ரவுடியிசம் பை டிஎம்கே கேடர்ஸாலேயே மிக அதிகப்படியான பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடத்துறது திமுகவுல பதவியில இருக்கிறவங்க தான் பண்றாங்கங்கிறது டேட்டா சொல்லுது. இன்ஃபேக்ட் நீங்க அந்த யூனிவர்சிட்டிக்குள்ள நடந்துச்சு இல்லைங்களா, அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டர்லயே திமுக பின்னணியில உள்ளவர்கள். தமிழ்நாடு நிதி நம்மளுக்கு போதுமான அளவுக்கு தரப்படலை, நம்மகிட்ட எடுக்கிற நிதியை விட குறைவாக தான் மத்திய அரசு தருது. அவங்களும் அந்த தேர்தலில் ஒரு முக்கியமான பிரச்சாரமாக முன்வைக்கிறாங்க. அதுக்கான பதில்? அதாவது மத்திய அரசாங்கம் அப்படின்னாலே உடனே அவங்க வைக்கிற ஒரே குற்றச்சாட்டு என்னன்னா, எங்களுக்கு நிதி தரலன்றவாங்க. எதுக்கு எடுத்தாலும் மத்திய அரசாங்கம் நீங்க நீட்டா உடனே நீட்டுன்னு சொல்லிடுவாங்க. உடனே எங்களுக்கு ஃபைனான்ஸ் கமிஷன்ல இருந்து இத்தனை % கொடுத்தாங்க, டிவால்யூஷன் பண்ணி இவ்வளவு கொடுக்கல. ஆனாவுன்னா மத்திய அரசாங்கத்தை குறைச்சி அதிகப்படியான எல்லா ஸ்டேட்டுக்கும் ஈக்குவலா அவங்க பெர்சன்டேஜ் படி நித்தி ஆயோக்ல இட்ஸ் அ கமிஷன், இட்ஸ் அ கமிட்டி, இட் ஹாஸ் அ கமிட்டி. சும்மா தாந்தோண்டித்தனமா நம்ம பிடிச்ச ஸ்டேட்டுக்கு கொடுக்கலாம், பிடிக்காதுக்கு பண்ணலாம், அங்க இருக்க பண்ண முடியாது. அதுல அவங்க ஓட்டிங் சிஸ்டம் வச்சு அவங்க எவ்வளோ அவங்களுடைய வருமானம் உள்ள வந்திருக்கோ அத்தனை % அவங்க கொடுத்தாகணுங்கிற சிஸ்டம் படிதான் மத்திய அரசாங்கம் பண்ண முடியும். அது படிதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்க எல்லாமே பொய் கணக்கு, தப்பு தப்பா அதிகப்படியா பேராசை பிடிச்சி கேட்கறது இவங்களுடைய பழக்கம். எப்படின்னா புயல் மழை வெள்ளம் சொல்லிட்டு 7000 கோடி கொடுங்க, 9000 கோடி கொடுங்கன்னாங்க. அந்த காசை செலவு பண்ண இதை கேட்கறாங்க மத்திய அமைச்சர், இவங்களால கொடுக்க முடியல. இவங்க இதை தூக்கி அதுல போடுறது, ரோடு ஃபண்டுக்கே அத்தனையும் டைவர்ட் பண்றது, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குற ஃபண்டை தூக்கி ரோடு ஃபண்டுக்கு மாத்துறது, அது மாதிரி எஸ்சி எஸ்டிக்குள்ள அந்த ஃபண்டை தூக்கி போய் மகளிர் உரிமையில கொண்டு போடுறது. இந்த மாதிரி டிப்ரைவ்டு கிளாஸோட பணத்தை மிஸ்யூஸ் பண்றது எப்பயுமே டிஎம்கே கவர்மெண்ட். அதை பண்ணிட்டு அவங்க எங்களுக்கு ஃபண்டு தரல. அவங்க சொல்லக்கூடிய ஒரே குற்றச்சாட்டு இப்படிதான் எப்பயுமே அவங்க தப்பிச்சுக்கிறதுக்கு பேசுற விஷயம். அதிகப்படியான கடன்ல தமிழ்நாட்டை தள்ளி இருக்கிறவங்க டிஎம்கே. தமிழ்நாட்டில் இது வரைக்கும் ஹிஸ்டரியில இத்தனை லட்சம் கோடி வாங்கவே இல்லை. 5 lakh crores அவங்க கடனை வெளியே வாங்கி தமிழக மக்கள் ஒவ்வொருத்தர் தலைமையிலையும் அவங்க மிகப்பெரிய கடன் சுமையை சுமத்தின அந்த பெரிய ஹிஸ்டரி ரெக்கார்டு இன்னைக்கு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கு. அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு திட்டக்குழு தலைவர் ஜெயரஞ்சனே ஒரு பேட்டி கொடுத்தார். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, தமிழ்நாடோட ஜிடிபி கம்பேர் பண்ணும்போது நாங்கள் அதுக்கு ஒப்பர் தான் கடன் வாங்கிக்கிட்டு இருக்கோம். இப்போ இதே இதுனா சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் கடன் வாங்குது அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு, ஒரு ஃபாதர் இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய குழந்தைகள், மனைவி, சொந்தக்காரங்க மேல கடன் சுமை இல்லாத ஒரு நிர்வாகம் பண்ணணும்னு தான் எவ்ரி பேரண்ட் வில் லைக், இல்லைங்களா? இருக்கலாம், கடன் இருந்தா அதை அழகா மேனேஜ் பண்ணி we have to reduce it, அதை குறைக்கிறதுக்குள்ள வேலையை தான் பண்ணணும். ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக அரசுல இருக்கும்போது வச்சுட்டு போன அந்த நிதி சுமைக்கு அப்புறம் இவங்க இவ்வளோ டாஸ்மாக் நடத்தி அதை நடத்தி குடும்பத்தையும் சீரழிச்சு இத்தனை லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சிருக்காங்கன்னா ஃபுல் ஆஃப் கரப்ஷன். எங்கேயுமே ஒரு நல்ல திட்டமே போய் மக்களுக்கு சேராம அவங்க வீட்டுக்கு போய் சேரணுங்கிறது. அதனாலதான் இவங்க எவ்வளவு 1000 கோடி உள்ள பம்ப் பண்ண முடியும். அதுல எத்தனை % எடுத்துட்டு போக முடியும், கட்சிக்காரங்க எடுத்துட்டு போக முடியும். இதுலயே குறியா இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு இந்த மாதிரி இட்ஸ் ரைட், அவங்க சொல்றது கரெக்ட். பட் இவங்க வாங்குறது அதிகப்படியா வாங்கிக்கிறது ஜிடிபிக்காகலாம் கிடையாது. குட் கவர்னன்ஸ் அப்படின்னா என்னன்னா வெல்ஃபேர் ஆஃப் த ஸ்டேட். வெல்ஃபேர் ஆஃப் த ஸ்டேட் என்ன? வெல்ஃபேர் ஆஃப் த ஸ்டேட் ஒவ்வொரு பப்ளிக்குக்கும் he should be free enough to have his own goal. இவங்க இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்களா? பெண்கள் நிம்மதியா நடமாட முடியுதா? ஒரு குடும்ப தலைவி ஒரு பட்ஜெட் என்ன பண்ணிக்க முடியுது? இன்னைக்கு பால் விலை எவ்வளவு ஏறி இருக்கு, மின் கட்டணம் எத்தனை 30% அதிகமாக்கி இருக்கீங்க. ஸோ எல்லா விதத்துலயும் நீங்க எல்லாம் சுமையை ஏற்றி வச்சுட்டு நீங்க நிதி ஆயோக்ல இப்படி சொல்றாங்க, நம்ம சொல்ல முடியாது இல்ல. திரும்ப தேர்தல் காலத்துக்கு வந்துட்டோம்னா, இப்போ விஜய் புதுசா வந்திருக்காரு. விஜயோட இம்பாக்ட் என்ன இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க? விஜய் இஸ் அன் ஆக்டர். எப்பவுமே ஒரு திரைத்துறையில இருந்து வரவங்க மேல மக்களுக்கு ஒரு கிரேஸ் இருக்கும். லைக் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவங்க வந்தாங்க, அவங்களும் ஆக்டர் தான். ஆனா அவங்களுடைய மன்றத்தை வச்சு நிறைய நலத்திட்ட பணிகள் ஒரு ராஜா மாதிரி அன்னைக்கு பண்ணிட்டு இருந்தாங்க. அதோட இம்பாக்ட் அந்த காலத்துல சோசியல் மீடியா கிடையாது. ஆனா ஒவ்வொரு வீட்டிலையும் அவர் தனிப்பட்ட முறையில அந்த அன்பையும் அந்த பாசத்தையும் அந்த சேவையும் கொண்டு சேர்த்தாரு.
கருணையும் அது எல்லாருக்கும் தெரியும். ஆனா விஜயோட ஹிஸ்டரி பார்த்தோம்னா எந்த அளவுக்கு அவர் வந்து நல்லது செய்வாரு, அவர் செஞ்சாலும் அவர் குடும்பம் பின்னாடி செய்ய விடுமா, அவரோட ஃபேமிலி பேக்கப் என்ன, அதெல்லாம் பார்க்கும்போது அப்படி ஒன்றும் பெருசா பண்ணிடுவாங்கன்னு மக்களுக்கு தோணலைன்னு நான் நினைக்கிறேன். ஒரு ஆக்டருக்கு கூட்டம் கூடலாம், ஆனா அது ஓட்டா மாறுமா அப்படின்னா அவரோட செயல்பாடுல இருக்கு. இன்னைக்கு அம்மா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஜெயலலிதா மேடம் இஸ் ஆல்சோ அன் ஆக்ட்ரஸ். பட் அவங்க எங்க தப்பு நடந்தாலும் அதை தட்டி கேட்பாங்க. எந்த போலீஸ் ஸ்டேஷன்லயும் அமைச்சர்கள் தலையிடவே அவங்க விட மாட்டாங்க. போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அவங்க சுதந்திரமா அவங்க வேலையை பார்க்க விட்டாங்க. இந்த மாதிரி அவங்களோட அந்த செல்ஃப்லெஸ் சர்வீஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் அவங்க சினிமால இருந்து வந்தவங்கிறத தாண்டி அவங்க ஒரு மனிதநேயம் உள்ள பெண்கிறதுனாலதான் அது ஓட் பேங்க். பட் விஜய்க்கு வந்து அந்த அளவுக்கு ஏன்னா அவங்க இவ்வளவு நாள் ஆயிருக்கு, அவங்க அப்படி எத்தனை சேவை எத்தனை பேருக்கு செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு பெரிய ப்ரூஃப் இல்லை. அதனால இட் வில் பி a failure I feel. சில சர்வேகள் என்ன சொல்லுதுன்னா வந்து அவர் ரெண்டாயிரத்து கூட வருவார் அப்படின்னு கூட சொல்லுது. ஆனால் சில சர்வேகள் என்ன சொல்லுது 7-10% ஆகட்டும் அவங்க வர அப்படின்னு சொல்லுது. ஆனாலும் அவர் அந்த திமுக ஆட்சிக்கு எதிரான ஓட்டுகளை பிரிப்பார், அது வந்து திமுகவுக்கு தான் சாதகமாகும் அப்படின்னு ஒரு சில சொல்றாங்க. அது எப்படி பாக்குறீங்க? நிச்சயமா அவரோட சினிமா இன்ட்ரெஸ்ட்ல அவருக்குள்ள ஃபேன்ஸுங்கிறது இருக்கிறாங்க, அதை நம்ம மறுக்க முடியாது. ஆனா அதே நேரத்துல எல்லா பப்ளிக்கும் அப்படியே மாறி ஓட்டஸா மாறுவாங்களா அப்படிங்கிறது இந்த தடவை நிச்சயமா விஜய் வந்து பெரிய அளவுல பண்ண முடியாது எனக்கு தெரிஞ்சு. பட் ஆஃப்டர் இன் ஃபியூச்சர் அவர் எப்படி இதை கன்சிஸ்டண்டா எடுத்துட்டு போறாரு. ரஜினி சாரும் பாலிடிக்ஸ் வர போறாருன்னு பேசிக்கிட்டே இருந்தாங்க, காசிப்ஸ் வந்துச்சு, பட் வரல. ஆனா அரசியல்ங்கிறது ஈஸி கிடையாது. எனிபடி விஜய் ஆல்சோ வி வெல்கம் ஹிம், வரட்டும், வந்து பப்ளிக்கு சேவை செய்யணும், நல்லது நடக்கணும், நம்ம நாடும் ஒரு ஃபாரின் மாதிரி ஆகணும், எல்லாருக்குமே ஆசை இருக்கு, எல்லாரும் ஆசைப்படட்டும், செய்யட்டும். பட் அதை ப்ராக்டிக்கலா இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்களா? ஏன்னா அவரே இன்கம் டேக்ஸ்ல வரி ஏய்ப்பு பண்ணாருன்னு சொல்லிட்டு கோர்ட்ல போயிட்டு வருது. அப்படிங்கும்போது நீங்க நியாயமா அப்ப பண்ணியிருந்தீங்கன்னா ஏன் வரி ஏய்ப்பு பண்ணணும்? அப்ப அதுல ஒரு பேராசை இருக்கு, அது ஒரு கரப்டட் ஸ்டேஜ் தானே, பொசிஷன் தானே. அப்ப அதே மைண்ட் செட்ல பாலிடிக்ஸ் வரதும் அப்ப திமுக மாதிரி ஒரு கரப்டட் மைண்ட் செட்ல தானே வரதா அர்த்தம். இதுதான் பொதுமக்களோட பேச்சா இருக்கு. அதில் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ விஜயை பேசும்போது என்ன சொல்றாருன்னா திமுகவுக்கும் தவேகாவுக்கும் தான் போட்டிங்கிறார். இப்போ கடைசியாக பேசும்போது ஸ்டாலினுக்கும் அவருக்கும் மட்டும் தான் போட்டி அப்படிங்கிறார். மற்றவங்கள வந்து கிட்டத்தட்ட காமெடிங்கிறார். நீங்க ஏன் வாலண்டியரா வந்து வண்டியில ஏறுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. எப்படி பாக்குறீங்க? அதுக்கு முக்கியமான காரணம் கரூர் சம்பவம். அவரு கொண்டாங்கிறாரு, இவரு கொண்டாங்கிறாங்க. அப்ப அவங்களுக்குள்ள தானே போட்டி. நாங்க போய் யாருகிட்டயும் வம்புக்கு போய் எங்க பண்ணலையே யாரும், நாங்க சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்க கொலை குற்றவாளியா நிக்கிறீங்க 2 பேரும், அதுல நீயா நானா தான் போட்டி, அதுல எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே. இல்ல அது என்ன சொல்ல வரோம், இப்ப அவங்க இடத்துக்கு தான் போட்டின்னா அப்ப பாஜக கூட்டணி 3ஆவது இடத்துக்கு போயிருதா? அவர் சொல்ல வர்ற பின்னணி நீங்க பாருங்க. அவர் எவ்வளவு ஆக்ரோஷமா அவர் வந்து என்னைய ஸ்டாலின் சார் இப்படி சொன்னீங்க அழுகுறாரு நின்னு. அப்ப அப்படிங்கும் போது அவரோட ஆத்திரம் கோபம் எல்லாமே அந்த கரூர் சம்பவத்துலதான் இருக்கு. அதுல உங்க 2 பேருக்கு தான் போட்டி, பிஜேபிக்கு போட்டி இல்ல அதுல. அது இட்ஸ் ட்ரூ. ஏடிஎம்கே ஏற்கனவே ஆண்ட கட்சி, பிஜேபி மத்தியில ஆண்டு கொண்டிருக்கிற கட்சி. கரெக்டுங்களா? இது மிகப்பெரிய வலிமையான ஒரு மெகா கூட்டணியான ஒரு கூட்டணி. இதை வந்து அடுத்த ஆட்சியை பிடிக்க போறதும் இந்த கூட்டணி தான். இது பொதுமக்கள் கண்டிப்பா இந்த திமுக ஊழல் ஆட்சி ஒரு ஆல்டர்னேட்டிவ் வரணுங்கிறதுல தெளிவா இருக்காங்க. விஜய் அவர்கள் லெட் ஹிம் ஃபைட். பட் இந்த தடவை அவருக்கு பெரிய ஓட் பேங்கா மாறாது. அண்ணா திமுக, பிஜேபி அண்ட் பாமக மற்றும் உள்ள அத்தனை கூட்டணி கட்சிகளோடனான ஒரு அமைப்பு தான் இந்த வாட்டி ஆட்சிக்கு வரும். பாஜக பொறுத்த வரைக்கும் வந்து அண்ணாமலை வந்து ஒரு முக்கியமான ஒரு தலைவராக இருந்தார். அண்ணாமலை வரவுக்கு பிறகு வந்து பாஜக தமிழ்நாட்டில் ஒரு பெருமளவில் வளர்ச்சி அடைந்தது அப்படிங்கிற மாதிரி தான் பொதுவாக சமூக வலைதளங்கள்லாம் எழுதுறாங்க. வந்து இப்போ பாஜக வந்து தலைவர் பதவியிலிருந்து போய் இப்போ தேர்தல் பணியிலிருந்து கூட அவர் விலகி இருந்தார், இடையில அறிவிச்சார். அண்ணாமலை விலகி இருக்கிறது பாஜக ஒரு இழப்பா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அண்ணாமலை விலகிலாம் இல்லை, யார் சொன்னாங்க விலகி இருக்காங்கன்னு? இப்ப கூட ஒரு 10 days பேக் எங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சுற்றறிக்கை கண்டினியூஸா எங்ககிட்ட சோசியல் மீடியால வந்து பேசியே இந்த வேலைகளை எப்படி பண்ணுங்கன்னு சொன்னது. கட்சியில வந்து அவருக்குரிய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, எங்க கட்சி பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன வேலை கொடுக்குறாங்களோ அந்த வேலையை ஒழுங்கா பண்ணணும், அவ்வளவுதான். அவருக்கு மாநில தலைவர் பதவி கொடுத்திருந்தாங்க, இடையில ஒன்றும் எடுக்கல. அவருக்கு 3 வருஷம் டேர்ம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் யாரா இருந்தாலும் போய் தான் ஆகணும். எங்க கட்சி குடும்ப கட்சி கிடையாது. கருணாநிதி அவர்கள், அதுக்கப்புறம் ஸ்டாலின் அவர்கள், அதுக்கப்புறம் உதயநிதி அவர்கள், அப்புறம் இன்பநிதி அவர்கள் போயிட்டே இருக்கிறதுக்கு எங்க கட்சி குடும்ப கட்சி கிடையாது. இதுல யாராவது ஒரு கவுன்சிலரை நாளைக்கு சிஎம் ஆக முடியுமான்னு கேளுங்க. டிஎம்கேல முடியுமா? முடியாது. யாராவது ஒரு பெண் இல்ல ஒரு தலித் ஒரு எஸ்சில இருக்கிற ஒரு பெண் வர முடியுமா? முடியாது. அது குடும்ப கட்சி, அவங்களுக்குன்னு எழுதி வச்சுக்கிட்டாங்க. எங்க இதுல அப்படி இல்லை. நாங்க வந்து 3 வருஷம் தான், அது யாரா இருந்தாலும் பார்ட்டிசிபேட்டிவ் மேனேஜ்மெண்ட் எங்களுக்கு இருக்கு. அடுத்தடுத்த பதவி எனக்கு நான் ஆசைப்படலாம், அடுத்தடுத்து எங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த இதுல
நம்ம பார்க்கும்போது அண்ணாமலை அவர்களுடைய காலம் வந்து 3 வருஷம் இருந்துச்சு, முடிஞ்சிச்சு. அடுத்த ஒரு விஷயத்துக்காக அவர் காத்துக்கிட்டு இருக்காரு. அந்த நிலையில தன்னுடைய வேலைகளை கரெக்டா பண்ணிட்டு இருக்கிறாரு. நீங்க உங்களோட அரசியல் வாழ்க்கையை அதிமுகல இருந்து ஆரம்பிச்சீங்க வந்து. இன்னைக்கு அதிமுகல இருந்து நிறைய தலைவர்கள் வந்து முக்கிய தலைவர்கள் வந்து வேற வேற கட்சிகளுக்கு போயிட்டாங்க. ஓபிஎஸ் வந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து வெளியே போனவங்க, குறிப்பா ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுக இருந்து வெளியே போனவங்க எல்லாம் திரும்ப சேர்த்து கட்சியை ஒன்றிணைக்கணும், தான் கட்சி பலம் வரும்னு சொல்லிட்டே இருந்தார். இப்போ அவரும் போயிட்டார் வந்து. எப்படி பாக்குறீங்க நீங்க ஒரு முன்னாள் அதிமுக காரரா வந்து இன்னைக்கு அதிமுக நிலைமையை எப்படி பாக்குறீங்க? இல்ல, முன்னாள் அதிமுக உறுப்பினரா மனசுக்கு வந்து கஷ்டமா தான் இருக்குது. ஒரு அங்கங்க பிரிஞ்சு எல்லாம் பிளவுபட்டு இப்படி போகிறது வந்து ஒரு மனசு கஷ்டமான விஷயம். நிலையா இருக்கிறவங்கள ஒரு தலைமை பீடம் எடுத்து அதை ஒரு ஸ்டெடியா கொண்டு போற கெப்பாசிட்டி உள்ள தலைவர் தான் எடப்பாடி பழனிசாமி. நோபடி பெட்டர் தேன் ஹிம்னு நான் ஃபீல் பண்றேன். அதனால அதை வந்து அவர் அது ஒரு லைட்டா ஒரு சின்ன ஷேக் வந்தது உண்மைதான். அதை மறுபடியும் அந்த கப்பலை வந்து ஒரு சரியான கேப்டனா அவர் வந்து எடுத்துட்டு போயிட்டு இருக்கிறாரு. இட் வில் டச் த ஷோர். நீங்க வந்து கிட்டத்தட்ட 2020 வந்து பாஜகவுக்கு வந்துட்டீங்க வந்து. அதுக்கு பிறகு 21 சட்டசபை தேர்தல் இருந்தது, 24 பார்லிமெண்ட் தேர்தல் நடந்தது, 2 தேர்தல் கடந்தாச்சு வந்து. இன்னும் நீங்க தேர்தலை சந்திக்கல வந்து. இந்த தேர்தலில் நிற்பீங்களா? நான் ஜாயின் பண்ண அடுத்த உடனே சட்டமன்ற தேர்தல், ஒரு கட்சியில சேர்ந்த உடனே 2-3 மாசத்துல பண்ண முடியாது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அலையன்ஸ் பார்ட்டிக்கு அவங்க கொடுக்க போகும்போது நம்ம எதுவும் செய்ய முடியாது. கட்சியில எனக்குரிய அங்கீகாரம் கரெக்டா கிடைச்சிருக்கு. நான் இப்ப மாநில துணைத் தலைவராக தான் இருக்கேன். எல்லா விஷயத்திலையும் நமக்கு என்ன பொறுப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டி கட்சி கொடுக்குதோ, நீ வந்து போய் சட்டமன்ற உறுப்பினரா பணியாற்று அப்படிங்கிற பொறுப்பை கொடுத்தா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி பண்ண போறோம். இல்ல எம்பி எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ணுன்னு சொன்னா அதுல கண்டெஸ்ட் பண்ண போறோம். இல்ல நீ பணியாற்றுன என்னவோ, நம்ம ஒரு பார்ட்டிக்கு வந்திருக்கோம், நம்மளுடைய அனுபவத்தையும் உழைப்பையும் கட்சி எப்படி பயன்படுத்திக்கிறதுங்கிறது அவங்களுடைய கையில இருக்கு. அவங்க சொல்ல போற ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம எடுத்து செய்ய போறோம். நீங்க கேட்பீங்களா? சீட்டு கேட்பீங்களா? இல்ல, எங்க கட்சியில வந்து போய் கேட்கறது அப்படிங்கிற பழக்கம்லாம் கிடையாதுங்க. மத்த கட்சி மாதிரி போய் பணம் கட்டி வாய்ப்பு கேட்கறது அந்த இதெல்லாம் கிடையாது. அவங்களா எல்லாமே சிஸ்டம்டு, எல்லாமே வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்க அந்த அலையன்ஸ் போக மிச்சம் உள்ள கான்ஸ்டிடுவன்சில உள்ள பெஸ்ட்ல பண்ணும்போது கண்டிப்பா நம்ம வருவோம். ஆப்வியஸ்லி அதுல வந்து என்னோட கான்ஸ்டிடுவன்சில என்ன கொடுக்காம கொடுத்தா நான் வில் ஆஸ்க் வை அப்படின்னு. அந்த வாய்ப்பு இன்னும் வரல. பெரும் பேசு பொருளா இருக்கிறது அப்படிங்கிறது விஜயோட மனைவியை வந்து அவங்க விவகாரத்தை தாக்கல் பண்ணியிருக்காங்க வந்து. அது வந்து அவங்களோட குடும்ப விவகாரம், அதை பற்றி பேச வேண்டாம் அப்படின்னா கூட அவர் இன்னைக்கு ஒரு பொது வாழ்க்கையில் இருக்கிறார், தேர்தலை சந்திக்க போறாரு வந்து. ஸோ இந்த விவகாரம் வந்து தேர்தலில் அவருக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்களா? யாருடைய தனிப்பட்ட லைஃபையும் பத்தி பேசுறது எனக்கு பொதுவாக பிடிக்காது. அது எப்படிப்பட்ட ஆளா இருந்தாலும் சரிதான். ஹீ இஸ் ஆல்சோ எ ஹியூமன் பீயிங். வேற எங்களுக்கு எதிர்கட்சியில உள்ளவர் தான், எங்களோட அவர் அலையன்ஸ்லாம் கிடையாது. எங்களோட ஐடியாலஜிக்கலி இஸ் நாட் அவர் பார்ட்னர். ஈவன் தோ அவருடைய பர்சனல் லைஃபை கிரிட்டிசைஸ் பண்றதுக்கோ இல்லை ஏன் எப்படி அது பாதிக்குமா அந்த பாயிண்ட்டுக்குள்ளே ஐ டோன்ட் வாண்ட் டு கோ இன் டு. அது எனக்கு பிடிக்காத வேலைங்க. அரசியல் ரீதியா அவர் என்ன சேவை பண்ணணும்னு நினைக்கிறாரோ அதை கரெக்டா பண்ணணும்னு என்னுடைய வாழ்த்துக்கள். அவ்வளவுதான். நேரத்தில் இப்போ அவர் மனைவி வந்து அந்த வழக்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் வந்து தாக்கப்பட்டதா வந்து எழுதியிருக்காங்க வந்து. நீங்க ஒரு பெண்ணா எப்படி பாக்குறீங்க? பர்சனல் லைஃப்ல வந்துங்க அது உள்ள போய் நம்ம ஃபுல்லா கேமரா வச்சு நம்ம பார்க்க முடியாது. யார் நல்லவங்க யார் கெட்டவங்க, ஆண் பெண் 2 பேருமே சமம் தான் அந்த விஷயத்துல பார்க்கும்போது. யாரால பாதிக்கப்பட்டோம், யார் இறங்கி போடலாம் நம்ம பேசணும்னு அவசியம் இல்லைங்க. தயவுசெய்து நான் அது உள்ள ஐ வில் நாட் கம் எனிபடிஸ் லைஃப் இன்டு. தொடக்கத்தில் வந்து ஒரு முக்கியமான தலைவராக ஜெயலலிதா அவங்களோட வளர்ச்சியில் ஒரு முக்கியமான இருந்தாங்க. இன்னைக்கு திரும்பி பார்க்கும்போது ஜெயலலிதா பற்றி என்ன நினைவுகள் என்னவா இருக்கு? ஜெயலலிதா மேடம் வந்து அம்மா பத்தி பார்க்கும்போது யாருமே அவங்கள குறைச்சி இடபிட்டோ இது பண்ணியோ பேசிட முடியாதுங்க. காலத்தின் கட்டாயம் சில நேரங்கள்ல நாங்களா இருக்க வேண்டிய கட்டாயம் வரும் ஆஸ் அ விமனா. அம்மாவுக்கு என்ன ரொம்ப வந்து பிடிச்சதே அந்த இடத்துல தான். என்னோட போல்ட்னஸ் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். எப்பவுமே நான் ஜாலரை போட மாட்டேன். நீங்க என்ன சொன்னாலும் சரிதான் அப்படின்னு அவங்ககிட்ட பேச மாட்டேன். எதிர்த்து தான் நான் பேசுவேன் எப்பயுமே. அதனால அம்மா வந்து என்ன நெருக்கமா என்ன ரொம்ப பிடிச்சதுக்கு ரீசனே அதுதான். இவ கரெக்டா பேசுவா. இன்ஃபேக்ட் என்ன சின்ன வயசுலயே கட்சியில உள்ள மிகப்பெரிய தலைவர்களை வந்து ஜட்ஜ் பண்ற வேலையெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஒரு பிரச்சனை வந்தா என்கொயரி ஆஃபீஸரா என்ன போடுவாங்க. ஐ வாஸ் ஜஸ்ட் 32 years 34 years ஓல்ட்ல போய் சீனியர் லீடர்ஸை நான் ஜஸ்டிஃபை பண்ற இடத்துல என்ன உட்கார வச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி என்ன மேல நம்பிக்கை வச்சப்போ எனக்கும் ஒரு பிரச்சனை வந்தப்ப அம்மா இஸ் அ கிரேட் ஜெயண்ட் லீடர். அவங்களெல்லாம் வந்து யாரும் பண்ண முடியாதப்ப கூட நான் கிரிட்டிசைஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் ஏன் வந்துச்சுன்னா ஐ எம் லைக் தட். நான் அம்மா மாதிரி எனக்கு ஒரு கேரக்டர், அது அம்மாக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். ஈவன் அவங்க அட்மையர் தான் பண்ணுவாங்க அந்த மாதிரி விமன் பண்றது. ஸோ அம்மா பார்க்கும்போது அவங்க மாதிரிலாம் டிசிப்ளின், பங்க்சுவாலிட்டி, அவங்களுடைய ஒவ்வொரு நடையும் பேசும், ஒரு பார்வை பேசும், ஒரு கண் திரும்பி பார்த்தா அவங்க லைஃப் எங்கேயோ போயிடும். அதெல்லாம் வந்து அட்மைரபிள் குவாலிட்டிஸ் அவங்க கிட்ட, அம்மா கிட்ட நிறைய உண்டு.
ஒரு மறக்க முடியாத சம்பவம்னா என்ன சொல்லுவீங்க? அம்மா கிட்ட நான் ஏத்து பேசுறது தான் மறக்க முடியாத சம்பவம். ஃபர்ஸ்ட் டைம் அப்ராட் அனுப்பிச்சு வச்சாங்க. அப்போ போயிட்டு வந்தோடனே எல்லாம் ஆம்பளைங்க, உங்களுக்கு கஷ்டமா இருந்திருக்கும் இல்லையா அப்படின்னாங்க. ஸோ இதெல்லாம் ஷேர் பண்ணக்கூடாது. அப்புறம் சரி ஆம்பளைங்க கூட போனால் என்ன தப்பு, அவங்களாம் எல்லாம் அண்ணன் மாதிரி பார்த்துட்டாங்க என்ன, அதே நான் ஆம்பளைங்க கூட போனால் என்ன தப்புன்னு அம்மாவுக்கு ரொம்ப கோந்துருச்சு. நம்மளை எதிர்த்து பேசிட்டாலே எல்லாரும் முன்னாடியும். கோவமா அப்படி திரும்பிக்கிட்டாங்க. அப்புறம் கோவமா ஒரு 15 நிமிஷம் கழிச்சு she asked a question in English. What was the conference about அப்படின்னாங்க என்கிட்ட. Then I explained what is what. அதில் அவங்க ரொம்ப என்னை அட்மையர் பண்ணாங்க. எப்படின்னா அது ரொம்ப காம்ப்ளிகேட்டட் சப்ஜெக்ட், அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். யுனைடெட் நேஷன்ஸ் ஆர்கனைசேஷனோட ஒரு லெஃப்டிஸ்ட் விங் பண்ணுறாங்க, இது இப்படி அந்த மாதிரிலாம் உங்கள் ஸ்டாண்ட் எங்களுக்கு தெரியாது, அதனால we couldn't open our voice over there அப்படிலாம் நான் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணதை பார்த்து she admired like anything. அதுலேருந்து அவங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருச்சு. ஸோ அவங்க கான்ட்ரவர்ஷியலாக பேசினா அவங்களுக்கு பிடிக்காது தான், ஆனால் அதை கூட ரசிக்கிற ஒரு லீடர் அவங்க. அண்ட் மகளிர் அணி எனக்கு கொடுக்கும்போதும் நான் அம்மா எனக்கு வேணாமா, எனக்கு சின்ன வயசு, எனக்கு இவ்வளோ பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி, நீங்கள் பெரியவங்க யாருக்காவது கொடுங்க அப்படின்னு நான் ஏற்று பேசினேன். ஆமா உங்களால் தான் இது பண்ண முடியும் நான் நம்புகிறேன் அப்படி சொன்னாங்க. அந்த மாதிரி நிறைய அவங்களுக்கு எனக்கும் ஆல்வேஸ் நான் ரொம்ப டைம்ல அவங்கக்கிட்ட எடுத்துக்கவே மாட்டேன். 2 seconds 2 minutes அதுக்கு மேலே நான் கிளம்பட்டுமா அப்படின்னு கேட்பேன். அதுவே அம்மா ரசிப்பாங்க. என்னையா இவன் எல்லாரும் வந்து கடலை போட்டுட்டு பக்கத்தில் நிற்பாங்க, இவன் வந்து உடனே நான் போட்டுமான்னு கேட்குறாளே அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி வெரி இன்ட்ரெஸ்டிங் இது. அதே மாதிரி பிரதமர் மோடியை பற்றி சொல்லணும்னா, மோடிஜி வந்து ஒரு அம்மா மதிய அவங்க ஒரு பெரிய லீடர். அவங்களோட ஒவ்வொரு அசைவுக்கும் வேல்யூ உண்டு. அவங்க சாதாரணமா ஒரு ஃபிங்கரை கூட அசைக்க மாட்டாங்க. நானும் பார்லிமெண்ட்ல 6 years அவங்களோட இருந்திருக்கேன். அவங்க நடந்து வர்றதுல இருந்து அவங்களோட சிம்பிளிசிட்டியும் இருக்கும், அதே நேரத்துல ஒரு பெரிய லீடரிசமும் அவங்ககிட்ட இருக்கும். யாருக்கிட்டையும் ஒரு வார்த்தை உதிர்க்க மாட்டாங்க, விட்டாங்கன்னா அதுக்கு வேல்யூ இருக்கும். அந்த மாதிரி இவங்க மாதிரி லீடர்ஸ் கிட்டலாம் ஒரு சின்ன நடை உடை பாவனையிலேருந்து அவங்க தன்னை மாத்தியே ஆகணும், இந்த நாட்டுக்காக மாத்தி ஆகணும்னு அர்ப்பணிக்கிற லீடர்ஸ் அவங்கலாம். எவ்ரிபடி வாண்ட் டு பி சிம்பிள் அண்ட் சைல்டிஷ், பட் தே வாண்ட் டு, அந்த கட்சியோட மானம் அவங்க கிட்ட இருக்கு. அப்படிங்கும்போது அவங்க அதை தன்னை அதுவா மாறி அதில் ஃபிக் பண்ணி ப்ரூவ் பண்றதுங்கிறது வந்து வெரி ரேர் லீடர்ஷிப் குவாலிட்டி, that which Modi is having as well as Jayalalitha madam also had earlier. சசிகலா கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, வந்து எப்படி பாக்குறீங்க? அவங்க புதுசா கட்சி தொடங்கியிருக்காங்க. அவங்களோட ஃபியூச்சர் டெவலப்மெண்ட் எல்லாம் தெரியும், இனிமே தான் தெரியும். நீங்க கட்சியில் இருக்கிற காலங்களில் சின்னமா அறியப்பட்டவங்க, அவங்களோட உங்களுக்கு சின்னமா கூட எனக்கு நெருக்கம் இருந்ததே இல்லை. ஏன்னா நாங்க கட்சிக்குள்ள வைப்ரண்டா வந்த டைம்ல அம்மா வந்து அவங்கள கட்சியில இருந்து வெளியே வச்சிருந்தாங்க. யாரும் பேசக்கூடாது அப்படின்னு ஓப்பன் அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருந்தாங்க. ஸோ நாங்கள் நேராக பார்த்து கூட பேச முடியாது. அதனால எனக்கு அவங்களோட அவங்கள நான் மீட் பண்ணி பேசினது கூட கிடையாது. ஒரே ஒரு வாட்டி பார்த்துருக்கேன், அவ்வளோதான் ஆப்போசிட்டில் வரும்போது. மற்றபடி அவங்களோட எனக்கு பெரிய இன்ட்ராக்ஷன் கிடையாது. அவ்வளோதான், பெருசாக அவங்களோட எனக்கு அதுக்குள்ள வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. பாலிடிக்ஸ் வந்து ஈஸி கிடையாது, அது ஆண்களோட பெண்களுக்கு ரொம்ப கஷ்டம் சொன்னீங்க. நீங்க ஒரு பெண்ணா எதிர்கொண்ட சவால்கள் சொல்ல முடியும்? நிறைய இருக்கு. ஏன்னா மேடையிலலாம் தள்ளி விட்டுருக்காங்க கீழே. ஏன்னா பதவி இல்லாமல் இவன் ஏன் மேடையில் நிற்கிறான்னு சொல்லி ஒரு வாட்டி ஒரு சேர்மன் என்னை கீழே தள்ளி விட நான் 3 படி உருண்டு போயெல்லாம் விழுந்திருக்கேன். அதெல்லாம் வந்து எல்லா இடத்துலையும் ரொம்ப ட்ரீட் பண்ணுறது. பட் ஒரு ஏடிஎம்கேங்கிறது ஒரு நல்ல அழகான ஒரு கட்சி, ரொம்ப பெண்களை மதிக்கிற கட்சி. பிஜேபியும் அப்படிதான். இருந்தாலும் சில நேரங்களில் வந்து நம்ம இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் பிஹெச்டி ஹோல்டர், அதே மாதிரி ஒரு எம்பிஏ படிச்சிருக்கேன் அப்ராடில் போய் 3 years. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்னோட கன்சிஸ்டண்ட்டாக என்னோட மாஸ்டர் டிகிரியாக இருக்கட்டும் எல்லாமே நம்ம வந்து கஷ்டப்பட்டு படித்து அந்த அறிவோடு நம்ம அரசியல்ங்கிற ஒன்றுக்குள்ளே வரும்போது அங்கே பார்த்தீங்கன்னா நிறையா எஜுகேட்டட் ரொம்பலாம் இருக்க மாட்டாங்க. அரசியலில் கொஞ்சம் பெர்சன்டேஜ் கம்மியாக தான் இருக்கும். நம்மள இப்போ வாங்க எங்கும்போது நமக்கு வந்து அது கொஞ்சம் இன்சல்ட்டிங்காக இருக்கும். பட் எல்லாத்தையும் தாண்டி நம்ம கோல் என்ன, நம்ம கோல் வந்து அந்த அர்ஜுனன் எப்படி குருவி கழுத்து மாதிரி கோல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோலை நோக்கி போகணும். இப்போ நானே பார்த்துக்கங்க, என் இடத்துல எந்த பெண் இருந்தாலும் இவ்வளோ ஸ்ட்ராங்காக திரும்ப வந்து நிற்பாங்களா அப்படிங்கிறதே முடியாது. நிறைய பேர் பக்கத்தில் நிற்கிறது கூட யோசிப்பாங்க, தயங்குவாங்க. நான் உனக்கு இஷ்டம் இருந்தால் நில்லுட போடா அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு நிற்பேன் என் வேலை. எனக்கு ஐ நோ ஹூ ஐ ஆம், எனக்கு நான் யாருங்கிறது தெரியும். நான் அவங்களுக்கு புளி போட்டு விளக்கம் கொடுக்கணும்னு யாருக்கும் அவசியம் இல்லை. ஸோ நம்ம டார்கெட் என்ன, நம்ம கோல் என்ன, இதே மாதிரி ஒவ்வொரு பெண்களுமே எல்லாம் அவங்கவுங்க சாமர்த்தியமாக இந்த உலகத்தை ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட. அரசியல் தாண்டி நீங்கள் உங்கள் படிப்பை பற்றி சொன்னீங்க, வந்து அது மாதிரி தொழில் முனைவோராகவும் சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னீங்க. அதை பற்றி சொல்ல முடியும் உங்களுக்கு? பிரச்சனை கிராமத்தில் பிறந்த பொண்ணு தான், ஆனால் படித்தது எல்லாம் ஸ்கூலிங் எல்லாம் கான்வென்ட்டில். அங்கேருந்து திரும்ப எனக்கு வந்து டிகிரி பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இயருக்கு அப்புறம் என்னால் படிக்க முடியாமல் போச்சு. அதுக்கப்புறம் நான் கரஸில் தான் என்னோட டிகிரி எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி அதுக்கு நானே என்னோட ஸ்பெஷல் எஃபர்ட் போட்டு
மாஸ்டர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணி திருப்பி நான் அப்ராட்ல போய் என்னோட கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி ஒரு படிப்புக்கும் ஒரு அப்ளிகேஷன் வாங்குறது கூட நானே லைன்ல நின்று என் குழந்தை இடுப்புல வச்சுட்டு நான் அப்ளிகேஷன் வாங்கி படிச்ச காலங்கள் உண்டு. மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில இதே டிகிரி பண்ணும்போது லைன்ல நின்று அப்ளிகேஷனுக்கு சாப்பாடு வீட்டுல இருந்து கட்டிட்டு போய் 3/4 நாள் அங்கேயே உட்காந்துட்டு வந்த அனுபவம்லாம் எனக்கு இருக்கு. அதே யூனிவர்சிட்டியில வந்து சிஎம்மோட பதவியேற்புக்கு உட்கார்ந்துருப்போம். அதுதான் நம்மளோட வளர்ச்சி. எந்த இடத்துல நம்ம வந்து ஒரு சாப்பாடை வீட்டுல இருந்து கட்டிட்டு வந்து ஒரு சாதாரண ஒரு ஃபேமிலில இருந்து ஒரு லூனால வந்து குழந்தையோட நின்று அப்ளிகேஷன் வாங்கினோமோ அதுல ஒரு சிஎம்மோட பதவியேற்புக்கு உட்கார்ந்து நம்ம அதான் அச்சீவ்மெண்ட். வெரி ஷார்ட் டைம்ல எனக்கு கடவுள் நிறைய கிருபை கொடுத்துட்டாரு, எல்லாமே பாக்குற வாய்ப்பை கொடுத்தாரு. பேசிக்கா ஐ டீச்சர். நான் டீச்சிங் ப்ரொஃபஷன்ல இருந்து ஹெட் மிஸ்ட்ரஸ் ஆகி அதுலயும் பெஸ்ட் டீச்சர் அவார்டு வாங்கி அதுல இருந்து இவ்வளவு நம்மளை அவமானப்படுத்தினா கூட கேவலப்படுத்தினா கூட இதுல நம்ம அச்சீவ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு ஒரு பார்ட்டில இருந்து இன்னொரு பார்ட்டில ஜாயின் பண்ணாலும் அதை பேர் பண்ணி அந்த ஐடியாலஜி அந்த கேடஸை அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம இதெல்லாம் வந்து பெண்களால மட்டும்தான் முடியும், எல்லாராலையும் முடியாது. ஸோ அதில் நம்ம இன்னும் அச்சீவ் பண்ணணும், நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்னோட எஜுகேஷனல் பேக்ரவுண்டு தான். இதுக்கு இந்த கஷ்டத்துக்கு நடுவில் ஒரு பெண் இவ்வளோ தூரம் நிற்கிறா அப்படிங்கன்னா அதுக்கு காரணம் என்னோட குவாலிஃபிகேஷன், என்னோட ஸ்கூலிங், எனக்கு அந்த என்னுடைய ஆசிரியர்கள் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதம், அவங்க என்னோட குருக்கள்கிட்ட இருந்து எனக்கு கிடைச்ச அந்த நாலேஜ், இது ஒன்று தான் என்னை தைரியசாலியா இன்னைக்கும் வச்சிருக்கு. ஆல்வேஸ் தேர்தல் நேரத்தில் ரொம்ப பிஸியான நேரத்தில் எங்களுக்காக நேரத்தை ஒதுக்கி விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. அரசியல் தாண்டி பெண்களுக்கும் இது ஒரு பெரிய ஊக்கமாக இருக்கும்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஸோ மச்.